தனம் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தனத்துக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை 12 மணி வரைக்கும் தூங்க விடாமல் ஃபோன் பார்த்து வீடியோலாம் பார்க்க வைப்பாங்க கதிர். அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக 12 ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தனத்தை கூட்டிகிட்டு மாடிக்கு போவாங்க. கரெக்டாக 12 மணி ஆனோன்னா இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. தனத்தோட பர்த்டேக்காக லைட்லாம் வச்சு நிறையா டெக்கரேஷன் பண்ணி அவங்கள பார்த்திங்க அப்படின்னா நிலா, அதுக்கப்புறம் டக்லஸ், கதிர் எல்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே தனம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக வந்து கத்துவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே எழுப்பி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து டைம் ஆச்சு, கேக் வெட்டிடலாமான்னு சொல்லிட்டு ருக்மணி கேட்கும்போது, இருங்க ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட அம்மாவையும் அப்பாவையும் போய் கதிர் வந்து கூட்டிகிட்டு வருவார். இப்படிமா நீங்கள் 2 பேர் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் போய் கட்டி பிடிச்சிப்பாங்க தனம். அதுக்கப்புறம் தனத்தோட அம்மா சொல்லுவாங்க, கதிர் தம்பி தான் வீட்டுக்கு வந்து அப்பாவோட காலில் விழுந்து உனக்காக கெஞ்சினாரு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வரணும்னு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை எனக்காக காலெல்லாம் விழுந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் கதிரை வந்து தனம் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கதிரும் தனமும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்காக என்னென்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னும் வெளிப்படையாக அவங்க காதலை மட்டும் தான் சொல்லாமல் இருக்காங்க. அந்த காதலை தனத்தோட பர்த்டே அன்னைக்கு 2 பேரும் வெளிப்படையாக சொல்லிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமாவது இந்த ராதிகா வீட்டை விட்டு வெளியே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.